நேத்து ஞாயித்துக்கிழமை நெறைய படங்கள் பெரிய வசூலை வாரி குவிச்சிருக்கு. முக்கியமா விஸ்வநாதன் சன்ஸ், டிசி, இருமுடி, பெத்லஹேம் குடும்ப யூனிட், அப்புறம் டாக்ஸிக் அட்வான்ஸ் புக்கிங்ல ஒரு பெரிய நம்பரே எடுத்திருக்கு. எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்ப்போம். இது இல்லாம இன்னும் சில படங்களோட வசூலையும் பார்க்க போறோம். அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நெறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, இயற்கை அப்படிங்கிற படம் தான். அந்த படத்துல வரக்கூடிய ஃப்ரேம் தான். ஸோ இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேக் முகமது ஷேக், விஸ்வா ஜேஎம்சி, சக்தி எடிட்ஸ், எம்டி பிஜிஎம்எஸ் அஃபிஷியல், அப்புறம் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. ஆடிசி நேத்து 38வது நாள் உலகம் முழுக்கவே பெரிய கலெக்ஷன், இந்தியாலயுமே பெரிய வசூல். இந்தியால 2,18,00,000 வந்து வசூல் பண்ணிருக்கு. டோட்டலா 244,38,00,000 இந்த படம் இந்தியால மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்கு. பெரிய கலெக்ஷன். வேர்ல்டு வைடு 1.446 பில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படம் 13,800 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்குங்க. பெரிய வெற்றி படம். அதாவது இந்த படத்துக்கு ஸ்டார்டிங்ல ஒரு எதிர்மறையான விமர்சனம் இருந்தது. ஆனா வசூல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்தியால இல்ல, தமிழ்நாட்டிலேயே இந்த படம் பெரிய வசூல். உலகம் முழுக்க அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சு. பட்ஜெட் 250 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே இந்த படம் நேற்று 25வது நாள் இந்தியாவில் 5,88,00,000, 624 91 இந்த படம் வந்து இந்தியாவில் மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்கு. இதுதான் இருக்கிறது ஹையஸ்ட் கலெக்ஷன். உலகம் முழுக்க 2.22 பில்லியன் யுஎஸ் டாலர்ஸ். அதாவது உலகம் முழுக்க இந்த படம் இந்தியன் கரன்சிக்கு 21,000 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 225 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ். எண்ட் ஆஃப் ஓக் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற படம் நேற்று 10வது நாள் இந்தியாவில் 17 லட்சம், டோட்டலா இந்தியாவில் 6,53,00,000, உலகம் முழுக்க 86 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ், 820 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. இன்சீடியஸ் அவுட் ஆஃப் ஃபர்தர் அப்படிங்கிற இந்த படம் டே 3 இந்தியாவில் 4,19,00,000, 3 நாள்ல 12,41,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. வேர்ல்டு வைடு 60 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ். இந்த படத்தோட பட்ஜெட்டே 18 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் தான். செம்ம கலெக்ஷன் வந்திருக்கு. பத்வாரா 1947 இந்த படம் நேற்று டே 10 இந்தியாவில் 1,45,00,000, உலகம் முழுக்க 1,71,00,000, 43,62,00,000 இந்தியாலையும், 51,92,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 100 கோடி பட்ஜெட். ஆவரப்பன் 2 நேற்று 10வது நாள் இந்தியாவில் 10,29,00,000, உலகம் முழுக்க 11,47,00,000, டோட்டலா 162,95,00,000 இந்த படம் இந்தியாலையும், 195,67,00,000 இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. 45 கோடி பட்ஜெட். டிசி நேற்று 17வது நாள் தமிழ்நாட்டில் 75 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 52 லட்சம், கர்நாடகாவில் 20 லட்சம், கேரளாவில் 21 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 லட்சம், ஓவர்சீஸ்ல 26 லட்சம், உலகம் முழுக்க 1,97,00,000, டோட்டலா 24 கோடி கிட்ட இந்த படம் தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 20,30,00,000, கர்நாடகாவில் 9,08,00,000, கேரளாவில் 18,85,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3,36,00,000, ஓவர்சீஸ்ல 23,59,00,000, உலகம் முழுக்க 100 கோடியை நெருங்கி வந்திருக்கு. ட்ரேட் நம்பர் படியே 99,17,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் 35 கோடி. வசூல் ரீதியா பெரிய பிளாக் பஸ்டர். விஸ்வநாதன் சன்ஸ் இந்த படம் நிறைய இடத்துல அப்டேட் இருக்கு. முக்கியமா தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா எல்லா இடத்துலயுமே அப்டேட் இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன கலெக்ஷன்ல இருந்து பெரிய டிஃபரன்ஸ் இருக்க போகுது. ஸோ அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நேத்து டே 10 தமிழ்நாட்டில் 3,74,00,000, ஆந்திரா தெலுங்கானால 3,55,00,000, கர்நாடகாவில் 1,49,00,000, கேரளாவில் 33,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 15,00,000, ஓவர்சீஸ்ல 3,65,00,000, உலகம் முழுக்க 12,91,00,000 இந்த படம் வந்து நேத்து 10வது நாள் கலெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது செகண்ட் சண்டே. டோட்டலா 50 கோடியை நெருங்கி வந்திருக்கு. தமிழ்நாட்டில் 49,63,00,000, ஆந்திரா தெலுங்கானால 53,24,00,000, கர்நாடகாவில் 14,70,00,000, கேரளால 7,91,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2,12,00,000, ஓவர்சீஸ்ல 59,45,00,000, உலகம் முழுக்க 187 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ட்ரேட் நம்பர் படியே அபிஷியலா ஆல்ரெடி இந்த படம் 9 நாள்லயே 200 கோடி கிராஸ் அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்மளோட ட்ரேட் நம்பர் படி 187 கோடி கிட்ட வந்திருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 120 கோடி. தமிழ்நாடு தவிர எல்லா இடத்துலயுமே பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். தமிழ்நாட்டுல இன்னும் ஒரு 30 கோடி கிட்ட வசூல் வர வேண்டியது இருக்கு. வரப்போற வீக் டேஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ அப்புறம் காலிஃபா அப்படிங்கிற படம் நேற்று 4வது நாள் கேரளால 2,31,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 65 லட்சம், ஓவர்சீஸ்ல 3,95,00,000, உலகம் முழுக்க 6,91,00,000 இந்த படம் வந்து நேற்று கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா 12,36,00,000 கேரளாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2,75,00,000, ஓவர்சீஸ்ல 18,50,00,000, உலகம் முழுக்க 33,61,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. 40 கோடி பட்ஜெட். இந்த ஓப்பனிங் வீக்கெண்ட் ஒரு சூப்பர் கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். பெத்லஹேம் குடும்ப யூனிட் அப்படிங்கிற இந்த படம் BKU
நேற்று 3வது நாள் கேரளாவில் 7,39,00,000, கர்நாடகாவில் 1,44,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலுமே 1,44,00,000 கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ்ல 13,15,00,000, உலகம் முழுக்க 23,42,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கு. நேற்று மட்டுமே ஞாயிற்றுக்கிழமை பெரிய வசூல். டோட்டலா கேரளால 17,16,00,000, கர்நாடகாவில் 3,17,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2,59,00,000, ஓவர்சீஸ்ல 37 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 60 கோடியை கடந்திருக்கு. வெறும் 3 நாள்ல 60,92,00,000 வசூல் ரீதியா ஆல்ரெடி பிளாக் பஸ்டர். 30 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அடுத்ததா ரவி தேஜா அவர்களோட இருமுடி நேற்று 3வது நாள் பெரிய வசூலை எடுத்திருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 18,44,00,000, கர்நாடகாவில் 2,35,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1,33,00,000, ஓவர்சீஸ்ல 4,25,00,000, உலகம் முழுக்க 26,37,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா இந்த 3 நாள்ல இந்த படம் ஆந்திரா தெலுங்கானால மட்டுமே 49,14,00,000, கர்நாடகாவில் 5,95,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3,16,00,000, ஓவர்சீஸ்ல 16,15,00,000, உலகம் முழுக்க 74,40,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ரேட் நம்பர் படி 74 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. அபிஷியல் நம்பர் 3 நாள்ல 80 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 45 கோடி பட்ஜெட் ஆல்ரெடி 3 நாள்லயே இந்த படம் பெரிய ப்ராஃபிட் படமா அமைஞ்சிருக்கு. நீங்க எத்தனை பேர் இந்த படம் பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா சங்ககிரி ராஜ்குமார் அவர்களோட ஒன் மேன் அப்படிங்கிற படம் நேற்று 3வது நாளுமே கிட்டத்தட்ட 1 லட்சம் கிட்ட தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்ராக்சிமேட்டா இந்த படம் டோட்டலா 3 லட்சம் வரையும் தான் இந்த 3 நாள்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா ஒரு 1.5 கோடி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட பட்ஜெட் 1.5 கோடி நம்ம சொல்றதை விட இந்த பட்ஜெட்டை அவரோட லைஃப்ல இருந்து ஒரு 6 வருஷம் அப்படின்னு நம்ம அதை வேணா மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுதான் மெயின் பட்ஜெட்டே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மெயின் பட்ஜெட் படம், அப்படிப்பட்ட அவர் ஒருத்தரோட வாழ்க்கையில 6 வருஷம் 7 வருஷம் செலவிட்ட இந்த பட்ஜெட் படம் பெருசா மக்கள் கிட்ட சென்றடையலை அப்படிங்கிறதா உண்மை. ஸோ இருந்தாலும் நீங்க எத்தனை பேர் இந்த படம் பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. அப்புறம் ராத்திரி அப்படிங்கிற படம் நேற்று 3வது நாள் ஒரு செம்ம பிக்கப் இருக்கு. தமிழ்நாட்டில் 37 லட்சம், இந்தியாவில் 38 லட்சம், 73 லட்சம் தமிழ்நாட்டிலும் 76 லட்சம் இந்தியாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு. 4 கோடி இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா. ஸோ வீக் டேஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். ராமன் லீலா ரியோராஜ் அவர்களோட படம் நேற்று 3வது நாள் தமிழ்நாட்டில் 54 லட்சம், இந்தியாவில் 56 லட்சம், டோட்டலா 1,57,00,000 தமிழ்நாட்டிலையும் 1,64,00,000 இந்த படம் இந்தியாவில் மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. 7 கோடி அப்ராக்சிமேட் பட்ஜெட். கண்டிப்பா இந்த 2 படங்களுமே வீக் டேஸ்ல பெரிய அளவுல பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது, கண்டிப்பா பண்ணணும். அப்புறம் டாக்ஸிக் அட்வான்ஸ் புக்கிங்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செம்ம நம்பர் வந்திருக்கு. கர்நாடகாவில் 17,85,00,000, தமிழ்நாட்டில் 85 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 35 லட்சம், கேரளால 48 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஹிந்தி பெல்ட்ல மட்டும் 16,25,00,000, ஓவர்சீஸ்ல 9,25,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா 45 கோடி கிட்ட இந்த படம் உலகம் முழுக்க அட்வான்ஸ் புக்கிங்ல மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு பெரிய ஓப்பனிங் அது 100 கோடியெல்லாம் தாண்டி எங்கேயோ போகுது. இருந்தாலும் உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க, யாருது மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ டாக்ஸிக் படத்தோட ட்ரெய்லரை பார்த்து உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா இன்னைக்கு திங்கட்கிழமை, அதாவது ஆகஸ்ட் 24 என்னென்ன படம்லாம் பெரிய அளவுல ப்ரீ சேல் பண்ணிருக்கு அப்படிங்கிறத டாப் 5 பார்த்துருவோம். இதுல பெத்லஹம் குடும்ப யூனிட் தான் பெரிய அட்வான்ஸ் புக்கிங் பண்ணியிருக்கு. இந்தியாவில் 4,72,00,000, இருமுடி 4,08,00,000, ஆவரப்பன் 2 1,55,00,000, விஸ்வநாதன் சன்ஸ் 1,48,00,000, ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே 83 லட்சம். ஸோ இந்த படங்கள்லாம் இன்னைக்கு திங்கட்கிழமையோட கலெக்ஷன் ஒரு பெரிய நம்பரா வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த மென்ஷன் பண்ணணும். என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை கலெக்ஷன் சொல்லியாச்சு, திங்கட்கிழமை கலெக்ஷனை நம்ம ஷேர் டீட்டெயில்ஸோட சேர்த்து சொல்லுவோம் செவ்வாய்க்கிழமை. ஆனா இப்போ ஒரு அவுட் ஆஃப் சிட்டி போக வேண்டியது இருக்கு, ஒரு 2 நாள் போக வேண்டியது இருக்கு. மேபி என்னால் அங்கே முடிஞ்சுது, அங்கே என்னால் ஷூட் பண்ண முடியும், அங்கே என்னால் ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது எடிட்டிங் ஆப்ஷன் இருக்குது, அங்கே எனக்கு டைம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு கண்டிப்பாக என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைனா ஷார்ட்ஸ்லையாவது நான் வந்து முக்கியமான படங்களை போட பார்க்குறேன். ஸோ ஒருவேளை அது முடியலை அப்படின்னா கண்டிப்பாக 2 நாளில் நான் வந்துடுவேன். ஸோ அது வரையும் நீங்கள் தயவு செஞ்சு வெயிட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.